இன்னொரு பாட்டு இருக்கு. ஏன் ரெண்டு டீம் இருக்கீங்களா? கல்யாணம் வீடு ஏன் ஒரு பொம்மை கூட்டு மொத்தமா வரீங்க? ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இன்றைக்கி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதே டாஸ்க் தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ஒரு பொம்மை மாதிரி கொடுத்துக்கப்பட்டிருக்கு. அந்த பொம்மை கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேபி பிளாஸ்டிக்காக இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஓடவர். ஸோ அந்த பொம்மையை வந்துட்டு எல்லாருமே பிடிச்சி பிடுங்கி எடுத்துக்கிறாங்க. பவித்ரா, அன்ஷிதா, சௌந்தர்யா, ஜாக்லின் அந்த பொம்மைக்காக பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க. ஸோ கடைசியில் வந்துட்டு ஜாக்லின் அந்த பொம்மையை பாதியாக பிச்சு எடுத்து அதை ரயான் கிட்டே தூக்கி போட்டுறாங்க. ரயானும் வந்துட்டு இன்னொரு பாதி இருக்குன்னு சொல்ல அந்த பொம்மை தங்கிட்டேருந்து போன கடுப்பில் பயங்கரமாக கத்தி கூச்சல் போடுறாங்க அன்ஷிதாவும் பவித்ராவும். ஏன் ஒரு பொம்மை இருக்குது, 2 டீம் இருக்கீங்க, எதுக்காக வந்துட்டு எங்ககிட்டயே வரீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கத்துறாங்க பவித்ரா. அன்ஷிதா வந்துட்டு நான் அவள் மேலே இல்லை, அவள் தான் என் மேலே இருந்தா அப்படின்னு சொன்னது எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யாவை தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு சக்கம் பயங்கரமாக கத்த கொடுத்துரு பவி, அந்த பொம்மையை வந்துட்டு அவங்ககிட்டே கொடுத்துட்டு அவங்களே விளையாடிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லி இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்கு டே பை டே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டேஞ்சரஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. பார்க்குறவங்களுக்கு ஒரு பதட்டத்தை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே ரொம்ப வந்துட்டு எப்படி சொல்கிறது, ரொம்ப காயப்படுற மாதிரி வந்துட்டு இந்த டாஸ்க்கை விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் மேலே ஒருத்தர் படுத்துறது, பயங்கரமாக வந்துட்டு அவங்கள நெருக்கிறது, அவங்களோட கை கால் உடையத்துக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப என்ன சொல்கிறதுக்கு ரொம்ப ஆக்ரோஷமாக இந்த கேமை விளையாடிக்கிட்டு இருக்காங்கன்றது ரொம்ப நல்லாவே தெரியுது. காரணம் நாமினேஷன், ஃப்ரீ பாஸ், தென் அதுக்கப்புறமா வந்துட்டு வர நாட்கள் ரொம்ப குரூஷியலானது. பேலன்ஸ் இருக்கிறது பார்த்திங்கன்னா வெறும் 4 வாரங்கள் தான். ஸோ அதனால தான் எல்லாருமே அவங்களுடைய உச்சக்கட்ட உழைப்பை வந்துட்டு டாஸ்கில் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்றது நல்லாவே தெரியுது. ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.